ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த முருகனின் உருவம் உன் கண்களில் பட்டிருக்குன்னா இதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அதாவது உன் சோதனை காலத்தையும் வேதனை காலத்தையும் தடுத்து நிறுத்தி உனக்கு உதவிகள் செஞ்சு எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காகவே இந்த சாயப்பா இப்பொழுது இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேன். என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்கிறதை விட என்ன செய்யணுங்கிறத சரியாக யோசிச்சு நீ செய்வதை விரும்பி செய். நீ நம்பிக்கையோட எந்த செயலை செய்தாலும் எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை மட்டுமே நீ பார்க்குற. ஆனால் அந்த வாய்ப்பில் இருக்கும் நல்ல விஷயங்களை பார்த்து அதுக்கேற்றாற் போல் நீ சரியாக மாறிக்கிட்டேன்னா எல்லா விஷயங்களிலும் உன்னால் சாதிக்க முடியும். எல்லா விஷயத்திலும் நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும். அதில் இருக்க கெட்டதையும் ஆபத்தையும் பிரச்சனையும் மட்டுமே பார்க்காம அதில் இருக்கும் நல்ல வாய்ப்புகளை பார்த்து அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வெற்றிகரமாக வாழ முடியுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யாரெல்லாம் வந்து உன்கிட்ட உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அவர்களே இப்போது இதை நீ எப்படி செஞ்சன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிக்க தான் போகிற. உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறணும்னா அதுக்கு எந்த அதிசயமும் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ எடுக்கிற முடிவுகள் சரியானதாக இருந்தாலே உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறிடும் என் செல்லமே. ஆனால் அதுக்காக நான் நினச்சது எப்படியாவது நடக்கணுன்றதுக்காக தீய வழிகளிலோ தவறான வழிகளிலோ தன்மானத்தை இழந்தோ நீ எதையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. எப்போதும் ஒழுக்கமும் நேர்மையும் மன உறுதியும் தான் இந்த முருகனுக்கு பிடிச்ச விஷயம். எந்த இடத்தில் மற்றவங்க உன்னை வைக்கிறாங்களோ அதே இடத்துல நீயும் அவர்களை வைத்து கொள்ள பழகு. உறவுகள் முக்கியம்தான். அதே நேரத்தில் அவங்களுக்காக நீயே எப்போதும் விட்டு கொடுத்து அனுசரித்து இறங்கி போகணுன்ற அவசியம் இல்லை. அவர்களும் கொஞ்சம் இறங்கி வரலாம் அல்லவா? ஏன்னா சுயமரியாதை உனக்கு முக்கியன்றதை நீ மறந்துடாதே. இந்த உலகத்தில் மருந்து சாப்பிட்டு சரியாகாத பல காயங்களை கூட நீ மறந்துட்டினா சரியாயிரும். உண்மை அதுதான். கையிலையோ அல்லது உடம்புலையோ ஏதாவது ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்குவோம். நீ அந்த புண்ணை நோண்டிக்கிட்டு அரிச்சுக்கிட்டும் சொரிஞ்சுக்கிட்டும் இருந்தீன்னா அந்த காயம் ஆறவே ஆறாது. ஆனால் அந்த காயம் இருக்கிறதையே நீ மறந்துட்டு உன் வேலைகளில் நீ கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் உனக்கே தெரியாமல் காயம் இருந்த இடம் தழும்பு இருந்த இடம் எல்லாமே ஆறி மறைஞ்சு போயிருக்கும். அதே போல தான் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிறத விட அதை மறந்துட்டாலே அது சரியாகி விடுமேன்னு செல்வமே. மறதி எப்போதுமே மனிதனுக்கு நல்ல வியாதிதான்றதை புரிஞ்சுக்கோ. தேவையற்ற விஷயங்களை மறப்பதும் நல்ல விஷயங்களை நினைவில் கொண்டு நற்செயல்களை செய்வது தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான அடையாளம். எல்லா மனிதர்களும் எப்போதுமே வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியாது. சில முயற்சிகள் வெற்றியை தரலாம், சில முயற்சிகள் தோல்வியை தரலாம். ஆனால் எல்லா முயற்சியுமே கண்டிப்பாக உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயே தீரும். நீ ஒருபோதும் முயற்சி செய்ய தயங்காதே. உன்னுடைய ஒவ்வொரு சிறிய மாற்றமும் மாபெரும் வெற்றிக்கான பகுதி தான். உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும் நல்லது நடக்கிறதுக்கும் இந்த முருகன் நான் வழிகாட்டுறேன். எப்போதும் எதையும் நினச்சி சோர்ந்து போகாமல் இந்த இலக்கை அடைந்தே தீரணுன்றதுல உறுதியாக இரு. நீ எதையெல்லாம் அடைய ஆசைப்படுகிறாயோ அது அனைத்தும் உனக்கு கிடைப்பதற்கு நான் வழிகாட்டுறேன். உழைப்பின்றி ஒரு அணுவும் அசையாது. நீ நம்பிக்கையோடு உழைக்கும் போதும் முயற்சி செய்யும் போதும் தான் உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக நீ எதிர்பார்த்தது போல உருவாக்கி கொள்ள முடியும் என் செல்வமே. வாழ்க்கையில் எல்லாரும் எப்போதுமே ஜெயிச்சிட முடியாதுன்னு உனக்கு தெரியும் அல்லவா? தோல்விகளை கண்டு ஒருபோதும் மனம் துவண்டு போகாதே. வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு தோல்வியும் உன் வெற்றி படிக்கட்டுக்கான தொடர்ச்சி தான்றதை புரிஞ்சுக்கோ. வெற்றி அடைவதற்கு முதல்ல நீ தோல்வியை பார்த்தாதான் சரியாக இருக்கும். சில முயற்சிகள் தோல்வியுற்றாலும் நீ ஒருபோதும் தயங்கி துவண்டு சோர்ந்து நின்றுடாமல் அடுத்தடுத்து அந்த படிக்கட்டில் ஏறி போய்கிட்டே இரு. ஏன்னா உன் வெற்றியையும் உன் மதிப்பையும் முடிவு செய்ய வேண்டியது நீதானே. அடுத்தவங்க இன்றைக்கி வருவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் உன் வாழ்க்கையை காலம் முழுவதும் வாழப்போவது நீதானே.
உன்னை சுற்றி இருப்பவர்கள் இல்லை அல்லவா? அப்புறம் என்ன? உன் திறமைக்கு தீனி போட்டு நல்லா வளர்த்துக்கிட்டே இரு. உன் திறமைக்கு முன்பாக இந்த உலகமே உனக்கு தலை வணங்கும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. எப்போதும் கடிகாரம்தான் உன்னா நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும்னு நீ பார்த்துருப்ப. ஆனால் அந்த ஓடும் கடிகாரத்தை விட நீ ஒவ்வொரு நிமிஷமும் வேகமாக ஓட துணிஞ்சினாதான் வெற்றி உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வரும். எந்த சூழ்நிலையிலையும் ஓட தயங்காதே, நிற்கணும்னு நினைக்காதே, ஓடிக்கிட்டே இரு. உன் முயற்சியின் மூலமாக உழைப்பின் மூலமாக நீ ஓடிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் நீ மாபெரும் வெற்றியாளனாக மாறுவாய் என் செல்வமே. எப்போதுமே என்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கையும் நான் ஜெயிச்சே காட்டுவேன்ற அந்த எண்ணத்தையும் உனக்குள்ள உறுதியாக வச்சுக்கோ. உன் துணிவின் மூலமாகவே இந்த முருகப்பெருமான் உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போவேன். எந்த விஷயத்தையும் நம்மால் செய்ய முடியும்னு நீ உறுதியாக நம்பினாலே உன் மனசு அதை சிறப்பாய் செய்து முடிப்பதற்கான வழிகளை உனக்கு காட்டிடும். எந்த ஒரு காரியத்திலும் நீ வைக்கிற நம்பிக்கை தான் அந்த காரியத்தை உனக்கு முடிச்சு கொடுக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே, எதிர்காலத்தை பற்றி மட்டும் யோசி. அதுக்காக இந்த நிகழ்காலத்தில் என்ன செய்யணும்னு யோசி. நிச்சயமா உன் வாழ்க்கையை நீ ஜெயித்திடலாம் என் செல்வமே. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எப்போதுமே பிடிச்ச விஷயங்களா எதிர்பார்த்த விஷயங்களாகவே மட்டும் நடக்காது. சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காத விஷயங்களாக நடந்தாலும் கூட நீ அதை கண்டுக்காம தேவையான விஷயங்களில் கவனம் செலுத்து. வேண்டாத செயல்களில் கவனம் செலுத்தாமல் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான நல்ல விஷயம். அதில் கசப்பான நினைவுகளை பற்றி யோசிக்காதே. எது உனக்கு மகிழ்ச்சியை தருமோ, எது உனக்கு நிம்மதியை தருமோ அந்த நிகழ்வுகளை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தினாலே நிச்சயம் உன் வாழ்க்கையில் எந்த கவலையும் இருக்காது என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது அற்புதமானது. அதை அழகாக வாழணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை போட்டு யோசித்து வாழ்க்கையை கவலைக்கிடமாக மாற்றிக்க வேண்டாம். எதையுமே இப்படி நடந்துடுச்சே அப்படி நடந்துடுச்சேன்னு உட்காந்து யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இனி வரும் காலம் எனக்கான காலமாக வெற்றி காலமாக இருக்குன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா உன்னால் எதையும் சாதிக்க முடியும். உன் எண்ணங்களில் மட்டும் நீ கவனமாக இரு. எப்போதும் யாருக்கு தேவைப்பட்டாலும் உடனே நீ ஓடிப்போய் நிற்காம அவர்கள் தேவைக்கு உன்னை தேடி வரட்டும்னு பொறுமையாக காத்திரு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் உன் மதிப்பை அனைவரும் புரிஞ்சுக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையும் அழகானதாக மாறும் என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது ரயில் தண்டவாளம் போனதான். ரயில் தண்டவாளத்தில் நின்று அந்த ரயில் போகிற பாதையை பார்த்துருக்கியா? நின்று கவனிச்சினா இங்கிட்டும் அங்கிட்டும் வளைஞ்சு வளைஞ்சு சிக்கலாக தெரியும். ஆனால் அந்த ரயிலில் பயணிக்கும் போது அது மிகவும் அழகான பயணமாக தெரியும். பார்க்குறதுக்கு தான் எல்லாம் கஷ்டமே தவிர நீ போக ஆரம்பிச்சினா அது உனக்கு சுலபமாக ரசிக்கக்கூடிய சந்தோஷத்தை தரும் விஷயமாக மாறிடும். இந்த உலகத்தில் தப்பு செய்யாதவங்கன்னு யாருமே இல்லை என் செல்வமே. ஆனால் தப்பு செஞ்சுட்டு தன் தவறை ஒத்துக்காதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீயும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்படாமல் இனி வரும் காலங்களில் எந்த தவறும் செய்யக்கூடாதுன்றத மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ தயாராகு. யாரிடமும் நீ எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் வரை வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது. நீ எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் அது உன் மகிழ்ச்சியை அழித்து விடக்கூடாதல்லவா? நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த முருகன் சிறப்பாக செஞ்சு தர்றேன். நீயும் எல்லா செயல்களையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். இந்த முருகனும் உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் தர்றேன். எது உன்னை விட்டு விலகி போனாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. உன்னை விட்டு விலகி போனதை விட நீ இழந்ததை விட மிகப்பெரிய பொக்கிஷம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கின்ற எண்ணத்தோட போராடு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெற முடியும் என் செல்வமே. வாழ்க்கையில் தன்னம்பிக்கைக்கு சிறந்த உதாரணமே ஈசல் தான். ஈசலுடைய வாழ்க்கை ஒரே நாள் தான் நாளும் அந்த ஒரு நாள் கூட அது ரொம்ப தன்னம்பிக்கையோட சுறுசுறுப்போட மேலே உயர உயர பறக்க முயற்சி செய்யும். அதே போல தான்
உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவுதான் கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலும், சூழ்நிலைகளும் சந்தர்ப்பமும் உன்னை வாட்டி வதைத்தாலும் கூட உன்னால் ஜெயிக்க முடியுன்ற உயர்வான நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உன் செயல்களை செய்ய பழகு. நிச்சயமா உனக்கான வெற்றியை இந்த முருகன் அமைச்சு கொடுப்பேன். யாரிடமும் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் தன் மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பல பேர் உணர்ந்துக்கிறாங்க. நீ ஒருபோதும் யாரிடமும் கடன் கேட்கும் சூழ்நிலையை இந்த முருகன் உருவாக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு நீயும் சேமித்து வைக்க பழகிக்கும். சேமிப்பு இருக்கும்போது உனக்கென ஒரு தொகையை நீ சேர்த்து வைக்கும்போது யாரையும் நம்பி காத்திருக்கவோ, யார் முன்னாடியும் போய் தலை குனிஞ்சு நிற்கவோ அவசியம் இருக்காதல்லவா? வாழ்க்கையில் எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை உயர்த்தி விட கைகள் வராது, ஆனால் உன்னை கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு மிதிக்கிறதுக்கு நிறைய கால்கள் வரும். உன்னை உயர்த்தும் சக்தி உன் மன உறுதி மட்டும்தான். நீ மன உறுதியோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட உனக்கான முயற்சியை தொடர்ந்து செய்ய பழகு. உன்னை மதிக்கும் இடத்தில் நீ மண்டியிடக்கூடாது. உன்னை மதிக்காத இடத்தில் நீ மன்னிப்பும் கேட்கக்கூடாது. யார் உன்னை மதிக்கிறாங்களோ மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம். வாழ்க்கைங்கிறதே வாய்ப்புகள் நிரம்பியது தானே. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ பயன்படுத்துவதும் தட்டி கழிப்பதும் உன் கைகளில் மட்டும்தான் இருக்கு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் எதுவுமே இல்லை. அமைதியாக பொறுமையாக இரு. வாழ்க்கையில் இப்போது நீ தனியாக போராடிக்கிட்டு இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உனக்கான வெற்றியை இந்த முருகன் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். எதுவுமே இல்லாத போதும் உனக்கு எல்லாமுமாக இருந்தது இந்த முருகன் நான் தானே. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் கிடைக்க பெற்று மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உனக்கு நல்லது செய்தவர்களையும் நன்மை செய்தவர்களையும் நீ ஒரு நிமிஷம் கூட மறக்கக்கூடாது என் செல்லமே. அதே போல நன்றி உணர்ச்சியை மறப்பதும் நன்றி கெட்ட தனமாக நடந்து கொள்வதும் இந்த உலகத்திலேயே மிகவும் மோசமான இழி செயல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. காலமும் நேரமும் எப்போவுமே யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காது. நீ பயந்து நின்னாலும் நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ பணிஞ்சு நின்னாலும் நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ துணிஞ்சு நின்னா மட்டும்தான், உனக்கான செயல்களை செஞ்சு வெற்றி பெற தயாராக ஆணினா மட்டும்தான் காலமும் நேரமும் பின்னால் ஓடி வரும். காலத்துக்கு எப்போதும் பேச தெரியாது, ஆனால் எல்லா சூழ்நிலைகளுக்கும் காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். நல்லது செஞ்சால் அது உனக்கு நன்மையை கொடுக்கும். கெட்டது செஞ்சினா அதுக்குரிய தண்டனையையும் காலம் கொடுத்தே தீருமேன் செல்வமே. நீ பார்க்குறதையும் நீ கேட்குறதையும் வச்சு நீ என்கிட்ட என்ன சொல்ல வர்றன்னு நான் சொல்லட்டுமா? சில பேர் தப்பு செஞ்சுட்டு கொஞ்சம் கூட தண்டனை அனுபவிக்காமல் நல்லா நிம்மதியாக இருக்காங்களே முருகா. நான் எந்த தவறும் குற்றமும் செய்யாமல் இவ்வளவு தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கே. என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? எதுக்காக எனக்கு இவ்வளவு கவலைகளை கொடுக்குறீங்கன்னு தானே கேட்குறேன். எப்போதும் நல்லதும் சரி கெட்டதும் சரி உடனே நினச்ச உடனே நடந்துடாது. நல்லது நடப்பதற்கு எப்படி உரிய காலம் வரணுமோ அதே போல் ஒருவர் செஞ்ச தவறுக்கு தண்டனையை அனுபவிப்பதற்கும் உரிய காலம் வரும். அப்போது உன் கண்ணு முன்னால் அவங்க கஷ்டப்படுறதையெல்லாம் பார்த்து நீயோ ஐயோ பாவம்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அளவுக்கு அதிகமான தண்டனையை பெறத்தான் போகிறாங்க. எப்போதுமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு மட்டும்தான் நினைக்கிறவங்க எதையுமே பெற முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை அல்லவா? நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பொதுநல சிந்தனையை உனக்குள்ளே வச்சுக்கோ. சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வறுமைக்கு பிறகு செல்வமான வாழ்க்கை அமையும். ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு அழுது முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய தைரியம் வரும். அதே போல தான் சில பேருக்கு தோல்வியை பார்த்த பிறகு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவாங்க. நீயும் இது எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ட. வறுமை, அழுகை, தோல்வின்றதை எல்லாத்தையும் சந்திச்சனே. இப்போது செல்வத்தோடு சந்தோஷத்தோட வெற்றிகரமான மன நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் நான் வழிகாட்ட தான் வந்தேன். கண்டிப்பாக இன்னையோட உன் சோதனை காலங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போக செய்து உன் தன்னம்பிக்கை என்னும் துடுப்பின் மூலமாகவே நீ வாழ்க்கை படகில் கரை சேரும்படி நான் செய்ய போகிறேன். கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி செய்ய முடியும், நம்மளால் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை நீ உறுதியாக வச்சுக்கிட்டினாலே கண்டிப்பாக
இந்த எம்பெருமான் முருகன் உன்னை காப்பாற்றி நீ எதிர்பார்த்த இடத்துக்கும் உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன்.